ஆனா நம்ம மீது எப்பொழுதுமே தமிழகத்துல திட்டமிட்டு மத்திய அரசின் மீது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் மீது பல பேர் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் வான பொழுது அதையும் நிறுத்தி காட்டினோம். இன்னைக்கு மேலூர் பகுதியில, அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி இந்த பகுதியில இந்த டங்ஸ்டன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் நிறுத்தி காட்டியிருக்கின்றோம். காரணம், உங்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி ஐயா அவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறது உன்னிப்பா கேட்டுதான் இந்த ஆட்சியில மோடி அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதுவும் ஒரு சான்று, ஒரு சாட்சி. அதனால் கூட இருக்கக்கூடிய தலைமை அமலக்காரர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, ஊர் பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள், முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் பொறுமையாக மதுரையிலிருந்து இங்க வந்து தள்ளுமுள்ளி எல்லாம் பொறுமையா நீங்க இருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி கேள்விகள் ஒன்னொன்னா கேளுங்கன்னா எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு நான் போறேன். திமுக வந்து பாராட்டு விழா வச்சுட்டாங்க. அடுத்து நீங்க வந்துட்டீங்க. அடுத்து அதிமுக வர்றாங்க, தேமுதிக வர்றாங்க. யாருக்கு இதுக்கு முழு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட விட்டுறாங்க. எப்பொழுதுமே தம்பட்டம் அடிப்பவர்கள் நாங்க கிடையாது. அசம்பிளியில தீர்மானம் போட்டோம், அதனால எடுத்துட்டாங்க. அசம்பிளியில எத்தனை தீர்மானம் போட்டீங்க? எத்தனை எடுத்தோம்? தீர்மானம் போடுறது வாடிக்கை ஆயிடுச்சு. அசம்பிளியில என்ன வேணாலும் தீர்மானம் போடுறாங்க. உப்புக்கு சப்பில்லாத எல்லாம் தீர்மானம் போடுறாங்க. தவறுன்னு தெரிஞ்சு தீர்மானம் போடுறாங்க. இல்ல, எங்களை பார்த்து மத்திய அரசு பயந்துட்டாங்க. உக்ரைனை பார்த்து, ரஷ்ய அரசு பார்த்து பயப்படாத மோடி அவர்கள் திமுக அரசு பார்த்து பயப்பட போறாங்க. மக்களுடைய அன்பு, மக்களுடைய குரல் சொல்லி இருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறோம், வாக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால் யாரு வேண்டுமானாலும் வரலாம், யாரு கழுத்துல வேணாலும் மாலைகள் போடலாம். அதை பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஒரு எண்ணம் கிடையாது. யாருக்கு வேணாலும் நீங்க பண்ணுங்க. நாங்க எப்பொழுதுமே வேலையை செஞ்சுட்டோம், அதுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றவங்க மோடி ஆட்சி கிடையாது. எதை செய்தாலும் எங்களுடைய கடமையாக, தார்மீக உரிமையாக செய்யணும். அந்த நேரத்தில் இது போல சில தவறுகள் மாநில அரசு செய்தும் கூட அது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் உடனடியாக சரி செய்து கொடுக்கும். ஆனால் எந்த கட்சி வேணாலும் வரலாம், எந்த கட்சி வேணாலும் பேசலாம். ஆனா பத்திரிகை நண்பர்கள் அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க. MMDR ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட், அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியால எத்தனை இடத்துல ரத்து பண்ணிருக்காங்கன்னு மட்டும் ஒரே கேள்வி முன்னாடி வைக்கிறாங்க. எத்தனை இடத்துல? அதுவும் 22ஆம் தேதி ஜனவரி சந்திச்சு 23ஆம் தேதி 24 மணி நேரத்துல ரத்து பண்ணி கொண்டு வர வேண்டும் என்றால் இந்தியால எத்தனை இடத்துல நம்ம செஞ்சிருக்கோம். அதனால தமிழக மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாவலராக மோடி அவர்கள் இருப்பார் என்பதை மறுபடியும் ஒரு முறை தொடர்ச்சியாக கடிதம் எழுதணும். மத்திய அரசு கண்டுக்காம தான் இந்த ஏழை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கலாமே. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கறது, ஐயா நாங்க மத்திய அரசுக்கு இதை எதிர்த்து கடிதம் எழுதணும், ஏலத்திற்கு முன்னாடி சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு படி மேல போய் சொல்றேன். தமிழகத்தினுடைய கனிமவள அதிகாரிகள் கடிதம் 477 ஏக்கர்ல மட்டும்தான் பல்லுயிர் தளம், மிச்சம் இருக்கக்கூடிய 4980 ஏக்கர்ல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிய பிறகுதான் ஏலமே வருது. அதன் பிறகு மாநில அரசுடைய அதிகாரிகள் 7 முறை டெல்லி போய் 7 முறை வேறு வேறு மீட்டிங்ல ஒரு வருஷத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. ஏப்ரல் மாசத்துல ஏலத்துக்கு கொண்டு வர போது யாரும் இந்த பகுதி ஏலத்துக்கு எடுக்கல. அப்போதும் மத்திய அரசுக்கு ஏலம் வந்தது தெரியும். ஏப்ரல் மாச ஏலத்துல யாரும் எடுக்காதனால ஜூன் மாசத்துல மறுபடியும் இந்த பகுதி ஏலத்துக்கு வருது. ஜூன் மாசத்துலதான் ஏலம் எடுக்கிறாங்க. அப்ப ஏப்ரல் ஏலம் வந்த பிறகு தெரியாது உங்களுக்கு. அப்ப எதுக்கு IAS ஆபிசர் இங்க இருக்கிறாங்க, எதுக்கு தலைமைச் செயலாளர் இங்க இருக்கிறாங்க? சொல்லிட்டு தானே செய்யறாங்க. அதனால் மத்திய அரசு இதை முழுமையாக இதை கொண்டு வந்ததே மாநில அரசு சரி என்று சொல்லுகிறது. இன்னைக்கு முதலமைச்சர் நாங்க கடிதம் தயவு செஞ்சு ஒரு கடிதத்தை காட்டுங்க. ஏலம் விடுவதற்கு முன்பு நீங்க எழுதிய கடிதத்தை வெள்ளை அறிக்கை ஏங்கன்னா இவ்வளவு ரிலீஸ் பண்றவங்க வேங்கை வயல்ல எப்பவோ யாரோ ஆடியோ பேசினாங்களாமா, அந்த ஆடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்றவங்க, கதை திரைக்கதை வசனம் எழுதுறவங்க, மத்திய அரசு கடிதம் எழுதியிருந்தா ஏன் அந்த கடிதத்தை வெளியிடல? அதனால் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலும் வெள்ளாளப்பட்டி உண்மையை பேசியிருக்காருன்னு நினைச்சாருன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், கடிதத்தை வெளியிடணும். அதன் பிறகு மக்கள் முடிவு செய்யட்டும். நீ எழுதினாத்தானே, கடிதமே எழுதலையே, எழுதினாத்தானே வெளியிடுவீங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்லக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தவறு நடந்திருந்தால் தவறு நடந்திருக்கு, அடுத்த முறை சரி செய்யணும் முதலமைச்சர் சொல்றாரு. பச்சை பொய்யை இந்த மண்ணுல விவசாய மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனா மக்கள் நாளைக்கு எந்த அரசியல்வாதி நம்ப மாட்டாங்க. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.